மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 22:29 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை நினைக்கும் போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்தார். லியனார்டோ டிவின்சி அப்படின்ட்டு ஒரு பிரபலமான ஒரு ஓவியர் இருந்தார். அவருடைய பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய வீட்டில் அவருடைய பெயிண்டிங்ஸ் நம்ம ஹேங் பண்ணியிருப்போம். த லாஸ்ட் சப்பர் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான பெயிண்டிங் அவர் தான் பெயிண்ட் பண்ணார். ஸோ அவருடைய பிகினிங் பார்க்கும்போது அவர் ரொம்ப படித்தவர், அவர் ரொம்ப ஃபேமஸானவர், ரொம்ப பணக்காரர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தார். ரொம்ப அவர் படிக்கலை, பட் அவருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப இஷ்டப்பட்டு அவர் செய்கிற ஒரு காரியமாக இருந்துச்சு. ஸோ அவர் வளரும்போதே அவரோட ஓன் இன்ட்ரெஸ்டில் நிறைய காரியங்கள் இந்த பெயிண்டிங்க்கு சம்மந்தப்பட்டு அவரே படிக்க ஆரம்பித்தார். நம்மளோட பாடி மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தார். மசில்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது, எப்படிலாம் வரைஞ்சால் அது ஆக்யூரேட்டாக இருக்கும், அது கரெக்டாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ட்டு அவர் நிறைய படிக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்ஜினியரிங் படித்தார், அப்புறம் சயின்ஸ் படித்தார், ஆர்கிடெக்சர் படித்தார். அந்த மாதிரி அந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்டதில் அவர் வரைகிறதுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதெல்லாம் அவர் கரெக்டாக செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப அதில் ஆழமாக அவர் இன்னும் ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தார். அவர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் thousands of pagesல அவர் ஸ்கெட்ச் பண்ணி அவர் வரைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிப்பார். அது கரெக்டாக ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக செய்யணும் அப்படின்ட்டு அவருடைய ஸ்கில்லை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டதுனால அவர் இன்னும் ஸ்கில்ஃபுல் ஆக ஆரம்பித்தார். இன்னும் அவரோட பெயிண்டிங்ஸ் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் நிறைய பேருக்கு அவருடைய பேரை தெரிய ஆரம்பிச்சது, அவரோட பெயிண்டிங்ஸ் பற்றி தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அவருடைய பெயிண்டிங்ஸ்லாம் மியூசியம்ஸில் ஹேங் ஆகிட்டுருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவருடைய வாழ்க்கைக்கு கடைசியான காலங்களில் நம்ம பார்க்கும்போது அவர் ஃப்ரான்ஸுடைய மன்னர் முன்னாடி அவர் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாரும் அவரை ஆனர் பண்ணி அவரை உயர்த்தி வச்சுருந்தாங்க. ஸோ அவர் மன்னர்கள் முன்பாக அவருடைய லைஃப்பை கடைசியாக ஸ்பெண்ட் பண்ணார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் தான் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் உங்களுடைய கிராஃப்டில், உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறந்தவராக இருக்கும் போது ஆண்டவர் உங்களை ராஜாக்கள் முன்பாக அவர் நிறுத்தி வைப்பார். ஸோ நம்ம வேதத்துலேயும் பார்க்குறோம், தானியேலோட வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய படித்தவங்க இருந்தாங்க, நிறைய சிறந்தவர்கள் இருந்தாங்க, நிறைய ஆலோசனை சொல்கிறதுக்கு பெஸ்ட்டான பீப்புள் தான் இருப்பாங்க ராஜா பக்கத்தில். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், தானியேல் அவர்கள் விட 10 மடங்கு சிறந்தவனாக, ஞானம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் பாபிலோன் ராஜா அந்த பாபிலோனையே ஆள்றதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஸோ அந்த அளவுக்கு தானியேலை உயர்த்தி வைத்தார். அதே மாதிரி தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்லேயும் நம்ம சில நேரம் யோசிக்கலாம், எனக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு நான் காசு சம்பாதிச்சா போதும், இல்லைனா என்னோடய பில் பே பண்ணுறதுக்கு காசு சம்பாதிச்சா போதும், குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு காசு சம்பாதிச்சா போதும் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை யோசித்துட்ருக்கலாம். அப்படியே நம்ம வாழ்க்கையை கடத்திடலாம் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை யோசிப்போம். ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய வேலையில் நம்ம சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். என்னென்ன வேலை நம்ம செய்கிறோமோ அது உண்மையாக நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டு முயற்சி செய்யும் போது ஆண்டவர் நம்மளை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தி வைப்பார். எதுக்கு நான் ராஜாக்கள் முன்பாக நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த இடத்துக்கு போகும்போது தான் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு நம்ம காண்பிக்க முடியும். நம்மளுடைய வேலை மூலமாக, நம்ம லைஃப் மூலமாக காண்பிக்க முடியும். நம்ம தேசத்தில் ராஜாக்கள் இல்லைனாலும் நம்மளுடைய வேலையில் சம்மந்தப்பட்ட செக்டர்ஸில் இருக்கிற ராஜாக்களுக்கு முன்பாக நம்ம நிற்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மேபி அது சிஇஓஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், பிரின்சிபல்ஸாக இருக்கலாம், லீடர்ஸாக இருக்கலாம், ஹெட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸாக இருக்கலாம். அவங்க முன்பாக நம்ம நின்று ஆண்டவருடைய நாமத்தை நம்மளுடைய வேலை மூலமாக பிரதிபலிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஸோ அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்மளுடைய வேலைகளில் சிறந்தவர்களாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை கனம் பண்ணுவார். சரியான நேரத்தில் ராஜாக்கள் முன்பாக நம்மளை நிறுத்தி வைப்பார். இன்றைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம், நான் என்னோடய வேலையில் சிறந்தவனாக இருக்க போகிறேன், சிறந்தவளாக இருக்க போகிறேன், பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன், அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் ஏன் மூலமாக அப்படின்ட்டு நம்ம இந்த கமிட்மெண்ட் எடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை கனம் பண்ணுவார். இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போமா? இசப்பா, இந்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஞானத்தை தாரும் சுவாமி. அவர்களுடைய வேலையை அவர்களுக்கென்று செய்யாமல் உமக்கு செய்கிறது போல அவர்கள் சிறந்த காரியங்களை செய்ய கிருபை தாரும் அப்பா. அவர்களுடைய
கைகள் செய்யும் காரியத்துக்கு அவர்கள் பலனை கண்டடையட்டும் சுவாமி. அவர்கள் பார்க்கட்டும் சுவாமி. எல்லா காரியத்தையும் சின்சியராக செய்ய கிருபை தாரும் அப்பா. உண்மையாக செய்ய கிருபை தாரும் அப்பா. அவர்களுக்கு இன்றைக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கலாம், இல்லைனா அவர்கள் ரெக்கக்னைஸ் ஆகாமல் இருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய வேலையில் ஒரு உயர்வை தாரோம் சுவாமி. அவர்களுடைய பாசஸ் மத்தியில் தயவை தாரோம் சுவாமி. அவர்களை உயர்த்தி வையும் அப்பா. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, படிக்கும்போது, அவர்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும்போது உங்களுடைய ஞானத்தை தாரும் அப்பா, பலனை தாரும் சுவாமி. அவர்களை உயர்த்தி வையும் அப்பா. அவர்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க இன்று முதல் அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. அதுக்கு தேவையான ஒவ்வொரு சரீர பலனையும் நீர் தாரும் அப்பா. ஞானத்தை தாரும் சுவாமி. அவர்களை பலப்படுத்தும் அப்பா. நீரே அவர்களை வழி நடத்தும் அப்பா. உங்களுடைய ஆலோசனையை தந்து நீர் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் அப்பா. இன்னும் டெவலப் ஆகி ராஜாக்களுக்கு முன்பாக அவர்களை நிற்க வையும் அப்பா. உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க வையும் சுவாமி. இன்றைக்கே அவர்களை கனம் பண்ணும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிரயோஜனமாக இருந்துச்சு, உங்களுக்கு இது மூலமாக ஒரு சாட்சி நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா testimony@jesuscalls.org உங்களுடைய சாட்சியை இமெயில் பண்ணுங்கள். வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. காட் பிளெஸ் யூ. மரணத்துக்குரிய காரியங்களிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுப்பதை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் துக்கம், கண்ணீர், கவலை அனைத்தும் மாற நம்பிக்கையுடன் வாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். வரும் ஜூன் 7ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சகோதரர் சாமுவேல் பால் தினகரன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி நமக்காக ஜெபிக்க உள்ளார். அவர் ஜீவனால் நாம் நிரம்ப போகிறோம். அற்புதத்தை பெற அனைவரும் மாறி நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், ஜேசி கார்டன், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 6,95,000. மேலும் தொடர்புக்கு 6380752311. மறந்து விடாதீர்கள். ஜூன் 7ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம். யாவரும் குடும்பமாய் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். Samuel Raj, happy birthday. God bless you richly. ஆதியாகமம் 12:2 படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். மகனை முத்தமிட்டு எந்த ஸ்தானத்திற்கு கொண்டு சென்று அவனை பாக்கியவானாக வையுமப்பா. நல்ல சுகத்தோடு இருக்கட்டும். எந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும். சுஜித்ராவுக்கும் அப்படியே எந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர அவளை ஆசீர்வத்து மகிழப்பண்ணும், கனம் பண்ணும். சகோதரி மீமா அவர்கள் சாம் ஆப்டிக்கல் ஷோரூமை ஆசீர்வத்து உயர்த்தும். கிளையன்ஸ் கொட்டட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். சுரேஷ் ராஜா சுஜி சித்தா ஆயுர்வேத கிளினிக்கை ஆசீர்வாத்து அவரை கனம் பண்ணி உயர்த்தும். சமாதானத்தோடு அவற்றை அனுபவிக்க கிருபை செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடைய அவர் வேதனை கூட்டார். இந்த வசனம் அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.